السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحابه حزب الله وصحبه جند الله ما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. صدق الله مولانا العظيم. وقال نبينا سيدنا محمد صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. சங்கைக்குரிய உலமாக்களே, பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சியை அவதானித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கை மிகுந்த இந்த ரமலான் மாதத்தில் அதனுடைய 3ஆம் பத்திலே பிறை 24 நாம் இங்கு அல்லாஹ்வுடைய திரு இல்லத்திலே கூடியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நேரத்தில் நம்முடைய புனித மறையாம் அல் குர்ஆன் ஷரீஃபினுடைய தப்சீர் விளக்க உரையை சங்கைமிக்க உலமாக்களால் இங்கு நடாத்தப்படக்கூடிய இந்த நிகழ்ச்சி என்பது உண்மையிலேயே அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியமாகும். அல்ஹம்துலில்லாஹ். அல் குர்ஆனை அல்லாஹ் தஆலா நமக்கு அருளியதை போன்று அதை முடிந்தவரை விளங்க வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சி அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். நமக்கு அற்புதமான ஒரு வேதத்தை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 3000 சொச்ச முஅஜிஸாத்துக்களை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். 1 2 அல்ல, 3000க்கும் அதிகமான முஅஜிஸாத்துகள், அற்புதங்கள். ஆனால் அந்த அற்புதங்களிலெல்லாம் ஆக உயர்வான அந்தஸ்தில் இருப்பது இந்த புனிதமான அல் குர்ஆன் ஷரீஃபாக இருக்கிறது. மற்ற அற்புதங்கள் அந்தந்த நேரங்களில் ஏற்படுத்தப்பட்டது, நிகழ்ந்தது, பிறகு அது மறைந்துவிட்டது. உதாரணமாக சந்திரனை விளக்க சொன்னார்கள். முஷ்ரிக்கீன்கள் வந்து கேட்டார்கள், இந்த சந்திரனை உங்களால் விளக்க முடியுமா என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விண்ணுலகில் இருந்து, இந்த மண்ணுலகில் இருந்து இந்த விண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை அப்படியே பார்த்து கையை காட்டினார்கள். அது 2ஆக கலந்துவிட்டது. பிறகு அதை மீண்டும் கையை காட்டினார், விரலை காட்டினார்கள், ஒன்றாக சேர்ந்து விட்டது. அல்லாஹு தஆலா அதற்கென்று ஒரு அத்தியாயத்தை வைத்திருக்கிறான். சூரா அல் கமர். இக்தரபத்திஸ் ஸாஅத்து வன்ஷக்கல் கமர். நேற்றைய தினத்திலே தராவியிலே ஓதப்பட்ட அந்த பாடம். ஆனால் அதை கொண்டு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களா என்றால் இல்லை. உடனே சொல்லிவிட்டார்கள், இந்த முஹம்மது அவர்கள் இந்த மண்ணுலகில்தான் இது போன்ற மாயாஜால வித்தைகளை காட்டுவார்கள் என்று நாம் நினைத்தோம். அவர் விண்ணுலகத்தை விட்டு வைக்கவில்லையே என்று தேடிதான் செய்தார். ஆனால் அந்த அற்புதமான இந்த திருமறை இருக்கிறதே, புனித குர்ஆன் ஷரீஃப், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளிய அந்த அற்புதத்தை இன்றும் நாம் கண்கூடாக அதை பார்க்கிறோம், ஓதுகிறோம், உள்ளத்திலே அதை பதிவு செய்திருக்கிறோம், அதை பற்றி பிரஸ்தாபிக்கிறோம், அதன் விளக்கங்களை அறிகிறோம், முடிந்தவரை அதை நாம் நடக்க முயற்சி செய்கிறோம் என்றால் அது எவ்வளோ பெரிய அற்புதம்! கண்காணா இருக்கக்கூடிய அந்த புனிதமான இந்த வேதம். இதை இமாம் பூஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். தாமத் லதைனா ஃபஃபாகத் குல்ல முஅஜிஸத்தின் மினன் நபிய்யீன இத் ஜாஅத் வலம் ததுமி. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் பல்வேறு அற்புதங்களை, மோஜிசாத்துக்களை ஏற்படுத்தி தந்தான்.
ஆனால் அது நிகழ்ந்தது, பிறகு மறைந்தது. இன்றும் ஹயாத்தாக இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் மோஜிசாத்துகள் இந்த புனித குர்ஆன் ஷரீஃபாக இருக்கிறது என்று இமாம் பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய கஸீதத்துல் புர்தாவிலே சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு வேதம் இது. முன்னால் உண்டான வேதங்களை நம்மை போன்ற கோடான கோடி மில்லியன் கணக்கான ஹாஃபில்களை போன்று ஏனைய வேதத்தை பற்றியோ அதை மனப்பாடமிட்ட ஹாஃபில்களை பற்றியோ மிக சொற்பமாக சொல்லப்பட்டிருக்கு. தௌராத் வேதத்தை மனப்பாடமிட்டவர்கள் குறிப்பிட்ட சிலர்கள், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், யூஷா அலைஹிஸ்ஸலாம், இன்னும் சில குறிப்பிட்டவர்கள். ஆனால் பாருங்கள், இந்த புனித குர்ஆன் 1400 சொச்ச வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹ் அருளிய இந்த புனித வேதம் இன்றும் இருக்கிறது, கியாம பரிபந்தம் வரை இருக்கிறது. எப்போது குர்ஆன் ஷரீஃப் இறங்கியதோ அப்போது அனைத்து இதற்கு முந்திய வேதங்களாகிய தௌராத், ஜபூர், இஞ்சில் இவைகளெல்லாம் இந்த வேதத்தில் உள்ளடக்கப்பட்டு விட்டது. இதுதான் கடைசியான வேதமாக கியாம பரிபந்தம் வரை இறுதி வேதமாக இருக்கிறது. நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நமக்கு இறுதி நபியாக இருக்கிறார்களோ அதை போன்று இறுதி வேதமாகவும் இந்த அற்புதமான அல் குர்ஆன் ஷரீஃப் நமக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அது இன்றைய காலத்திலும் கூட அற்புதமான ஒரு வேதமாகத்தான் இருக்கிறது. அன்றைய காலத்தில் அது அற்புதமாக மோஜிசாத்தாக, அது ஒரு சேலஞ்சாக இறக்கப்பட்ட இந்த குர்ஆன் நாம் வாழக்கூடிய இந்த நூற்றாண்டிலும் கூட இன்னும் அது அதே சேலஞ்சோடு தான் இருக்கிறது. இப்போ நவீன காலத்தில் நாம் பார்க்கிறோம் எத்தனையோ தொழில்நுட்பங்கள், அது எல்லாம் மிஞ்சக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் இப்போது வந்தது. ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு. அதை வைத்து எது வேண்டாலும் நாம் செய்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு நவீன காலத்தில் இன்று நாம் இருக்கிறோம். ஒரு மனிதனை ஆக மோசமானவனை சிறந்த சீதேவியமாக காட்ட வேண்டும் என்றாலும் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தலாம். ஒரு சீதேவியாக இருக்கிறார், அவரை ஆக மோசமானவராக காட்ட வேண்டும் என்றாலும் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய அளவுக்கு உலகம் அப்படி சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த ஏஐ அல்ல, அதைவிட அற்புதமான, அதைவிட வேகமான தொழில்நுட்பங்கள் வந்தாலும் கூட அல் குர்ஆனுக்கு முன்னால் அத்தனையும் மண்டிட்டு விடும். இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய சூரா அல் கௌசர் கூட ஒரு சேலஞ்சாகத்தான் இருக்கிறது. அது சேலஞ்சாக, சவாலாக காபாவுடைய திரையில் எழுதப்பட்டது. ஆனால் அந்த அரபு தாய் பாசையை, இலக்கணம், இலக்கியம் படித்தவர்கள் இந்த வசனத்துக்கு முன்னால் அவர்கள் அத்தனை பேர்களும் அடிமையாக பணிந்து விட்டார்கள். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு வேதம் அல் குர்ஆன் ஷரீஃப் அல்லாஹ் நமக்கு அறிந்திருக்கிறார். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் சூனியங்கள் மிக ஃபிரௌனுடைய அட்டகாசத்தின் காரணமாக சூனிய கலை மிக உன்னதமான அந்தஸ்தில் இருந்தது. அந்த பனி இஸ்ரவேலர்களுக்கு நபியாக அனுப்பப்படக்கூடிய சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா ஒரு சின்ன கைத்தடியை கொண்டு அதை மோஜிசாத்தாக அற்புதமாக அவர்களுக்கு அருளி சூனியத்தை எல்லாம் முடக்கி விட்டான் அல்லாஹ் தஆலா. அவர்கள் ஒரு அசாவை கையிலே வைத்திருப்பார்கள். சூரா தாஹாவிலே அல்லாஹ் தஆலா அதை அழகான முறையில் சொல்லி காட்டியிருக்கிறார். ஒரு சின்ன கைத்தடி. அல்லாஹ் தஆலா கேட்கிறான், ஒமா தில்க பி யமீனிக யா மூசா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, மூசாவே கையில் என்ன வச்சிருக்கிறீங்கன்னு நல்லா கேட்கலாம். காலஹிய அசாய, யா அல்லாஹ் இது ஒரு கைத்தடி. அத்தவக்கஹு அலைஹா, அதை கொண்டு நான் அது சாய்ந்து கொள்வேன். வா அபுஷு பிஹா அல கனமி, நான் மேய்க்கக்கூடிய இந்த ஆடுகளுக்கு இறை குலைத்தலை பறைக்க வேண்டும் என்றால் அதை கொண்டு நான் பறைத்து அதற்காக நான் செய்வேன். ஒலிய ஃபிஹா மாரிபு உஃப்ரா,
இன்னும் பல்வேறு விதமான உதவிகளை, எனக்கு தேவையான வசதிகளை இந்த கைத்தடியின் மூலமாக நான் செய்து கொள்வேன் என்று அவர்கள் சொன்னார்கள். இப்போ அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், அந்த நபிமார்களை அல்லாஹ் தஆலா இந்த சோதித்து பார்ப்பதற்கு அவனுக்கு தனியான ஒரு பிரியம். தனது அடியார்களை அல்லாஹ் சோதித்து பார்ப்பதை அல்லாஹ் விரும்புகிறான். அதில் நபிமார்கள் என்றால் சொல்லவே தேவையில்லை. இப்போ கால அல்கிஹா யா மூசா, மூசாவே அது அந்த கைத்தடியை தூக்கி அப்படி கொஞ்சம் வீசுங்க அப்படின்ட்டான். இப்போ அல்காஹா தூக்கி வீசினாங்க. பைதாகிய ஹையத்தும் தஸ்ஸா, அது நெளிந்து விரைந்து ஓடக்கூடிய பாம்பாக மாறிவிட்டது கைத்தடி. கால ஹுதுஹா வலா தஹப், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, மூசாவை அதை பிடிங்க, வலா தஹப் பயப்பட வேணாம், சனஈதுஹா சீரத்தஹல் ஊலா, கையில் எடுத்தால் மறுபடியும் என்ன செய்யும், கைத்தடியாக மாறிவிடும் என்று அல்லாஹ்வுக்கும் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் மத்தியிலே நடைபெற்ற அந்த சம்பாஷணையை சூரா தாஹாவிலே அல் குர்ஆன் ஷரீஃப் சொல்லி காட்டியிருக்கிறது. அந்த கைத்தடி இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு மோஜிசா. ஏனென்றால் அவர்கள் 8-10 வருடங்கள் நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகளை திருமணம் அளிப்பதற்காக, அதற்கு மகராக அவர்கள் செய்து கொண்ட அது ஒப்பந்தம். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகளைத்தான் செய்தனா மூசா அலைஹிஸ்ஸலாம் முடித்தார். மூசா சஃபூரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்போ அதுக்கு மகர் என்னன்னு சொன்னால், நீங்கள் 8 வருஷம் என்னுடைய ஆடுகளை மேய்க்க வேண்டும். அப்புறம் ஃபைன் அத்மம்த அஷரன் ஃபமின் இந்தி, நீங்கள் 10 வருஷம் அந்த ஆடு மேய்ச்சா அது உங்கள் இஷ்டம். ஷுஐப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாகத்தான் அந்த கைத்தடி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்தது. அது ஒரு அற்புதமான இது. மூசா அலைஹிஸ்ஸலாம் பாலைவனத்தில் இருந்து ஆடுகளை மேய்த்து கொண்டிருப்பார்கள். சற்று ஓய்வு எடுத்தால், ஓய்வு அவர்களுக்கு அந்த களைப்பு ஏற்படும் போது அந்த கைத்தடியை தலைக்கு கீழே வச்சு அப்படி படுப்பாங்க. இந்த ஆடு எங்கேயாவது என்ன செய்யும், 1-2 அந்த மந்தையை விட்டு வெளியே சென்று அந்த கைத்தடி ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், நேராக போய் அந்த ஆட்டை லெவல் பண்ணிட்டு வந்து இங்கே வந்துடும். அப்புறம் அற்புதமான இந்த நவீன காலத்தில் அப்படி நம்ம ஒரு அந்த ரிமோட் கண்ட்ரோல் அதெல்லாம் இருக்குல்ல, எத்தனை இது அப்படி அற்புதமான ஒரு வேதம் அந்த கைத்தறி. இப்போ இதில் விளக்கங்கள் சொல்லுவார்கள், நம்மளுடைய முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் சொல்லுவார்கள். அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கையில் என்ன இருக்குதுன்னு கேட்டான். இந்த கம்புன்னு சொல்லி அது கைத்தடியில் அதோடு சப்ஜெக்டை முடிச்சிட வேண்டியதானே. ஏன் நான் அதை பயன்படுத்துவேன், ஆடுகளை அதுகளுக்கு உணவுக்காக இலை குறை பறித்து போடுவேன், இன்னும் நிறைய உதவியெல்லாம் இருக்குதுன்னு ஏன் சொன்னான்? ஏன் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள்? அதுக்கு தஃப்சீருடைய அப்போ நம்மளை பொறுத்தவரையிலும் நாம் என்ன சொல்லுவோம், இந்த அதிக பிரசங்கி அப்படி நாம் சொல்லுவோம். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி செஞ்சார்களா? ஹி அசாய ஒமா தில்க பி யமீனிக யா மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, மூசாவே கையில் என்ன இருக்குது? ஹி அசாய, இது கைத்தடி, அது சப்ஜெக்ட் முடிச்சிட வேண்டியதால். அப்போ ஏன் மற்ற அந்த 2-3 விஷயங்களை ஏன் சொன்னாங்க என்றால், அல்லாஹ் தஆலா அதாவது முஃபஸ்ஸிரீன்கள் தஃப்சீருடைய உலமாக்கள் விளக்கம் எழுதுகின்றார்கள். அல்லாஹ் எப்போ பேச மாட்டானான்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. கலீமுல்லா, அல்லாஹ்வோடு வசனித்தவர்கள் என்று அவர்கள் சிறப்பு பேர் இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம், மூசா கலீமுல்லா, அல்லாஹ்வோடு பேசியவர்கள். இப்போ நம்ம ஒரு பெரிய ஒரு தலைவர் அல்லது நமக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு பெரிய ஷேஷு, அது நாம் பணிபுரியக்கூடிய கம்பெனியில் மிகப்பெரிய ஒரு பெரிய எம்டி பாஸ் இருக்கிறாரு, ஒரு சாதாரண ஒரு லேபரேட்டாக கொஞ்சம் நேரம் பேசுகிறாரு அப்படின்னு சொன்னால், அந்த பணிபுரியக்கூடிய அந்த பணியாளர் எவ்வளோ சந்தோஷமாக பேசுவார். நம்ம பாஸை நேரடியாக நம்மகிட்ட பேசுகிறாருன்னு கொஞ்சம் கூட குறைய பேசுவாரா, கேட்பாரா இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் நம்மளோட பேச மாட்டானான்னு ஏக்கத்தில் இருந்தாங்க. இப்போ அல்லாஹ் அப்படி ஒரு கேள்வியை கேட்டால் இதுதான் சந்தர்ப்பம் என்று அந்த சந்தோஷத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் சொன்னார்கள் என்று நம்முடைய முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லி காட்டியிருக்கிறார். இது அதிக பிரசங்கித்தனம் இல்லை. சரி, ஏன் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த கைத்தடியை ஏற்படுத்தி கொடுத்தான் என்றால், அந்த காலத்தில் ஃபிரௌனுடைய கூட்டாளிகளும்
சூனியன்தான் மிக உன்னதமான பெரிய அந்தஸ்தில் இருந்தது. அந்த காலத்து சூனியன்தான். அப்போ அந்த சூனியத்தை முறியடிக்கக்கூடிய ஒரு பெரிய மாஜிசாத்தாக அல்லாஹ் இந்த அசாவை, இந்த கைத்தடியை கொடுத்து சூனியத்தை முறியடித்து சத்திய தீனுல் இஸ்லாத்தை லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா ரசூலுல்லாஹ் என்ற தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக அல்லாஹு தஆலா அந்த நபிமார்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஆற்றல் என்று நம்முடைய இமாம் பெருமக்கள் எழுதுகின்றார்கள். ஏனென்றால் ஃபிரௌனுடைய சபையில் சூனிய வித்தைக்காரர்கள்லாம் சூனியம் செய்வார்கள். அப்படியே பாம்பு அப்படியே நெளிந்து போகும். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த அசாவத்துக்கு அப்படி போடுவாங்க. அது பெரிய பாம்பாக போய் மாறி இருக்கிற எல்லா பாம்பையும் விழுங்கிடும். இப்போ அதில் சில பேர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த ஃபிரௌனுடைய அரசவையில் ஒரு பக்கம் ஃபிரௌன் அவனுடைய கூட்டத்தார்கள், இன்னொரு பக்கம் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஈமான் கொண்ட மக்கள். இப்போ விவாதம் இது நடக்க போகுது, போட்டி. அந்த போட்டியில் ஃபிரௌனுடைய தரப்பில் இருக்கக்கூடிய சூனியக்காரர்கள் கேட்டார்கள், அல்கி மா அந்தும் தல்கூன். அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் பார்த்து கேட்டாங்க, மூசாவே இப்போ நீங்கள் உங்கள் சூனியத்தை ஆரம்பிக்கிறீங்களா இல்லை நாங்கள் போடவான்னு ஒரு பொறுப்பு கேட்டாங்க சூனியக்காரர்கள் ஃபிரௌனுடைய சபையில். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் போட்டால் அவங்க சொன்னாங்க, என்ன நீங்கள் முதல்ல ஆரம்பிங்க அப்படின்னு. இப்போ முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகின்றார்கள், என்னதான் அவன் காஃபிராக இருந்தாலும் கூட, ஃபிரௌனுடைய ஆளாக இருந்தாலும் கூட, அந்த நேரத்தில் அந்த நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு சின்ன மரியாதை கொடுத்தானா இல்லையா? ஒரு நபி அவர் ஏற்றுக்கொள்ள, ஆனால் ஒரு சின்ன ஒரு மரியாதை, மூசாவை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களா நான் ஆரம்பிக்கிறவா, இந்த ஒரு மரியாதை அல்லாஹ்வுடைய ரசூலை சின்ன ஒரு கண்ணியப்படுத்திய காரணத்தினால் அதை கேட்ட அந்த பொறுப்பு இல்லாமல் ஃபவுல்கிய சஹரத்து சாஜிதி அவங்க அப்படியே சுஜூதில் வந்துட்டாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா இஸ்லாத்தை, தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்து விட்டாங்க. இப்போ இந்த செய்தியை நாம் ஏன் சொல்லுகிறோம் என்றால், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் அந்த பெரிய போட்டி நிலவியது இந்த சூனியத்தை. அந்த சூனியத்தை முறியடிக்கக்கூடிய அந்த ஆற்றலை அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அசாவின் மூலமாக ஏற்படுத்தினார். அதே மாதிரி நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் மருத்துவம், யூனானி, அந்த மருத்துவ துறையில் தான் மிகப்பெரிய ஒரு போட்டி நிலவியது. மருந்துகள் கண்டுபிடிப்பு யூனானின்னு சொல்லி நம்ம எத்தனையோ மருந்துகளை சொல்கிறோம். அதில் இருந்தது மருத்துவ முறைகள்லாம் இருக்குது. இப்போ அங்கு நபியாக அனுப்பப்படக்கூடிய சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதற்கு தகுந்தவாறு அல்லது அதை விட கூட்டினா ஒரு பவரோடு அனுப்புனா தானே அவன் ஏற்றுக்கொள்வான். சாதாரணமாக இது இந்த காவல்துறையிலே அது மாதிரி இராணுவத்தில் இந்த தன்மைகள் இருக்கிறது. ஒரு இடத்துக்கு ஒரு இராணுவத்தை அனுப்புகிற ஒரு நாடு அனுப்புது, ஒரு போலீஸ் பெட்டாலியனை அனுப்புதுன்னு சொன்னால் அந்த சம்பந்தமான துறை அதிகாரிகள்லாம் என்ன செய்வாங்க, பேசுவாங்க. இந்த இடத்துக்கு இந்த ஊருக்கு, அது இந்த தேசத்துக்கு, இந்த நாட்டுக்கு இந்த படையை நாம் அனுப்புகிறோம், அங்கே என்ன சூழ்நிலை இருக்குது, அதுக்கு தகுந்தவாறு அதை சமாளிக்கக்கூடிய தன்மைகளோடு அந்த படைகளையே அனுப்பக்கூடிய அந்த முறை இங்கும் பின்பற்றப்படுகிறது. அப்போ அங்கே ஸ்பெஷல் படை அனுப்பணும். சாதாரண ஆட்களே ஒரு ஊரில் ஒரு பிரச்சனை, அப்போ அந்த ஊர் எந்த நிலைமையில் இருக்குதுங்க எல்லா டேட்டாவும் அந்த காவல்துறையில் அல்லது அந்த இராணுவத்துறையில் இருக்கும். சரி, இந்த இடத்துக்கு இந்த படை போகணும், அதை கணித்து அங்கே அனுப்புவார். அந்த ஊரில் பெரிய கலவரக்காரர்கள், பெரிய பெரிய குழப்பவாதிகள், ரவுடிகள்லாம் இருக்கிறாங்க, அதுக்கு தகுந்தவாறு பெட்டாலியனுக்கு அனுப்புவோம் அரசாங்கம். சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் மருத்துவத்துறையில் போட்டிகள் நிரம்பி அந்த காலத்தில் அவங்களுக்கு இஞ்சில் வேதமாக கொடுத்து அவர்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து கொடுப்பதற்காக வேண்டி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த கையாலேயே மருத்துவத்தை பார்க்கக்கூடிய அந்த ஆற்றலை அல்லாஹ் கொடுத்தார். இப்ரிஹுல் அக்மஹ வல் அபுரஸ வ யுஹீல் மௌதா பிஇذனில்லாஹ். கருங்குஷ்டம், வெண்குஷ்டம் நோயாளிகளை, மரணித்தவர்களை ஹயாத்தாக்கக்கூடிய அந்த ஆற்றலை
ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்தான். இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஒரு வெண்குஷ்டம் கருங்குஷ்டம் பிடித்த நோயாளியை அப்படி தடவிட்டா போதும், சுகமாயிடும். ஒபுரிகுல் அக்மஹ வல் அபரஸ வ உஹீல் மௌத்தா பிஇذنில்லா. குர்ஆனில் பல்வேறு இடங்களில் இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டியிருக்கிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மஸீஹ் அப்படின்னு ஒரு பேர், தஜ்ஜாலுக்கும் மஸீஹ்னு ஒரு பேர் இருக்குது. ஈசா ரூஹுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரூஹின் மூலமாக படைக்கப்பட்டவர்கள். தந்தை இல்லாமல் சையதத்துனா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள அந்த கற்ப வயிற்றில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து ஊதுனாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்க குழந்தையாக தெரித்தார்கள். சூரா மரியம். அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ரூஹுல்லான்னு ஒரு சிறப்பு பேர் இருக்குது. எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கலீமுல்லான்னு பேர் இருக்குதோ, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரூஹுல்லா, அல்லாஹ்வுடைய உயிர். ஏன்னா தந்தை இல்லாமல் பிறந்தவர்கள். இப்போ அப்படியும் பிறக்க வைக்க முடியும் என்று அல்லாஹ் தஆலா காட்டியிருந்தார். இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தந்தை யார்? யாரும் இல்லை. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தந்தை யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான். அப்போ தகப்பன் இல்லாமலும் தன்னால் ஒரு படைப்பை உருவாக்க முடியும், தாய் இல்லாமலும் படைப்பை உருவாக்க முடியும். சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இரண்டாலும் முடியும், தாயின் தகப்பன் மூலமாகவும் முடியும் என்பதை அல்லாஹ் தஆலா அவங்களுடைய குதிரத்தை காட்டுகின்றார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மஸீஹ் என்ற பேர் என்னன்னு சொன்னால் அவங்க தடவினால் சுகமாகிவிடும், அதனால் மஸீஹ். தஜ்ஜாலுக்கு வந்து மஸீஹ்னு ஒரு பேர் இருக்குது. அவனுக்கு ஒரு கண்ணு தடவப்பட்டாச்சு, அவனுக்கு ஒத்த கண்ணு தான் இருக்கும். கிட்டத்தட்ட அவங்க வரக்கூடிய சூழ்நிலைகள் தான் இப்போ நிலைமையெல்லாம் பார்க்கும்போது ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் முன்னறிவிப்பாக சொன்னார்களோ அதெல்லாம் கிட்டத்தட்ட வரக்கூடிய அளவுக்கு இருக்குது. அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த மருத்துவத்தை கையினால் தடவி முறியடித்தார்கள். இறுதியாக வந்து எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அக்காலத்தில் எது போட்டியாக இருந்ததுன்னு சொன்னால் அந்த கவிதைகள், அரபு பாஷையை தாய் பாஷையாக ஏற்படுத்திய அந்த அரபு புலமை பெற்றவர்கள் கவிதை போட்டி தான். காபாவில் டெய்லி என்ன செய்ய நோட்டீஸ் போர்டில் நம்ம போடுற மாதிரி காபாவினுடைய திரையில் இன்றைக்கு ஒரு கவிதை, இதுக்கு மாற்று கவிதை யாராவது கொண்டு வர முடியுமா, அந்த போட்டி தான் நடந்தது. அதையெல்லாம் தூக்கி முறியடிக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த புனிதமான அல் குர்ஆனை அருளினான். பாபா நீங்கள் என்ன வேண்டாம் கொண்டு வாங்க, வைன் குந்தும் அந்த ஒரு ஆயத்தில் சொல்லுகின்றார். ஃபீ ரைபி மிம்மா நஸ்ஸல்னா அலா அப்தினா. அல்லாஹ் தஆலா சூரா பக்ராவில் சொல்கிறான், வைன் குந்தும் ஃபீ ரைபி மிம்மா நஸ்ஸல்னா அலா அப்தினா. நமது உயர்ந்த அடியாராகிய கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் இறக்கிய இந்த அல் குர்ஆனில் நீங்கள் சந்தேகப்படுவீர்களேயானால் ஃபஅது பி சூரத்தின் மின் மிஸ்லிஹி, இதை மாதிரி ஒரு சூரத்தை கொண்டு வாங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். உதுஉ ஷுஹதாவுக்கும் மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை தவிர அனைத்து உதவியாளர்களை நீங்கள் அழைத்து கொள்ளுங்க. அப்போ அதில் எல்லா கம்ப்யூட்டரு, எல்லா ஏஐ, எல்லா இதுவும் அதில் வந்துடும். சாதாரண ஒரு மேட்ரு இப்போ வந்து இந்த ஷார்ட் ஸ்னாப்னு ஒன்று வந்துருக்கு இல்லையா, அதில் அடிச்சுட்டா எல்லாமே வந்துடுது. அதில் ஏதோ ஒரு வார்த்தையை கொடுத்து அதை என்டர் பண்ணிட்டா ஸ்னாப் ஷாப்பாக அது மெனு இருக்கு, எல்லா மெசேஜும் பண்ணுறோம். எந்த பாஷையில் பண்ணுறோம், டிரான்ஸ்லேட் பண்ணணுமா அதில் வந்துடுது. இப்போ அந்த மாதிரி காலத்தில் இந்த குர்ஆனுடைய ஒரு வசனத்தை அடித்து அந்த ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக ரைட்டு இதுக்கு மேட்சை ஒன்று கொண்டு வான்னு சொல்லி அடித்து பாருங்கள், வருதான்னு பாருங்கள், வராது. ஏன் அல்லாஹ்வுடைய சேலஞ்சு அங்கே இருக்குது. ஃபாத்து ஷுஹதாவுக்கும் மின் தூனில்லாஹி வது ஷுஹதாவுக்கும் மின் தூனில்லாஹி இன் குந்தும் சாதிகீன். நீங்கள் இந்த வசனத்தில் சந்தேகிப்பீர்களேயானால், இது அல்லாஹ்விடமிருந்து வந்த வேதம் இல்லை என்று நீங்கள் சொல்வீர்களேயானால் ஃபாத்து பி சூரத்தின் மின் மிஸ்லிஹி, இது மாதிரி ஒன்று கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறோம். ஆனால் அது முடியாது. ஃபைலம் தஃபாலு வலன் தஃபாலு, நீங்கள் செய்யவில்லை என்றால் நீங்கள் செய்யவே முடியாதுன்னு அல்லாஹ் சொல்லிட்டார். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு வேதம், ஒரு புள்ளி கூட அதில் யாரும் சேஞ்ச் பண்ண இயலாது.
ஃபஅபௌ அன் யுதய்யிஃபுஹுமா ஃபஅதவ் அன் யுதய்யிஃபுஹுமா. சூரா கஹ்ஃபில் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவங்க ஊருக்கு போகிறாங்க. அந்த ஊரார்கள் வந்து இந்த நபிமார்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு மறுத்து விட்டார்கள். ஃபஅபௌ அன் யுதய்யிஃபுஹுமா. அந்த ஊர்வாசிகள், அந்த அந்தாசியான்னு சொல்லக்கூடிய அந்த ஊர்வாசிகள் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிதுர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உணவளிக்க மறுத்தார்கள். ஃபஅபௌ அபௌ. இப்போ மூசா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அந்த ஊர்வாசிகள் சிலர்கள் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கோரிக்கை வைத்தார்கள், யா ரசூலல்லாஹ் எங்கள் ஊரை பற்றி அல் குர்ஆனில் சூரா கஹ்ஃபில் இந்த மாதிரி நாங்கள் எங்களுடைய முன்னோர்கள் இந்த உணவளிக்க மறுத்து விட்டார்கள் என்று இந்த ஆயத்து இருக்குது. அது எங்கள் ஊருக்கு ஒரு இழுக்கான ஒரு இதாக இருக்குது. எனவே அபௌ என்பதை இந்த பேய்க்கு கீழே இருக்கக்கூடிய நொக்கத்தை எடுத்து மேலே வச்சு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு புள்ளியை சேர்த்துருங்களேன்னு கேட்டாங்க. அத்தவ் கொடுத்தார்கள், அபௌ மறுத்தார்கள், அத்தவ் கொடுத்தார்கள். சின்ன ஒரு சேஞ்ச் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. வேதம் யாருக்கு இறக்கப்பட்டதோ அந்த உயிரிழமினிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, அல்லாஹ் இறக்கிய வேதத்தில் எந்த ஒன்றையும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு எனக்கு அல்லாஹ் அனுமதி தரவில்லை, அதுதான் அல்லாஹ்வுடைய மோஜிசாத்தாக இருக்கு மறுத்துட்டாங்க. இப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை இறக்கினான். ஆனால் அந்த குர்ஆனுக்கு முன்னால் அந்த அரபு இலக்கணம், இலக்கியம், நஹு, சருஃபு, பலாகத்து, ஃபசாஹத்து என்னென்ன கலைகள் இருக்குது அத்தனையும் படித்த அரபிகள் தான் அவங்க. கஅப் இப்னு ஸுஹைர் நமக்கு தெரியாத பெரிய புலவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கவிதையிலேயே என்ன செய்வார், அப்படி அந்த எவ்வளோ தாக்க முடியுமோ அந்த அளவு தாக்கி அவ்வளோ திறமை படைத்தவர் கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு. பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஹஸ்ஸான் இப்னு சாபித் அரசவை கவிஞர். எந்த அளவுக்கு அவர்கள் அந்த அடிப்படையில் இன்றைய தினத்தில் நாம் சூரா அல் கௌசர் இன்ஷா அல்லாஹ் இன்றும் தொடர்ந்து நாளையும் இந்த கௌசரை பற்றிய சில விளக்கங்களை நாம் பார்ப்போம். இப்போ இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு முன்னுரை மாதிரி தப்சீர் என்றால் என்ன, தர்ஜமா என்றால் என்ன. இப்போ உதாரணமாக பாருங்கள், தர்ஜமா என்றால் ஒரு பாஷையிலிருந்து இன்னொரு பாஷை அப்படி நேரடியாக டைரக்ட் டிரான்ஸ்லேஷன் தான். இப்போ அரபியில் இருக்குது, அரபி டு தமிழ், அது இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன், மொழிபெயர்ப்பு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்றார்களாலும் நிகழற்றான் உடையமாய் தமிழில் இந்த நேம் ஆஃப் அல்லாஹ் தி மோஸ்ட் பெனிஃபிஷியன் அண்ட் மோஸ்ட் மெர்சிஃபுல் இங்கிலீஷில். இன்னும் மற்ற பாஷையில் வார்த்தைக்கு வார்த்தை அது தர்ஜமா, அது மொழிபெயர்ப்புக்கு பேர் தர்ஜமா. நிறைய விஷயங்கள் இருக்குது. தர்ஜமா என்றால் என்ன, தஃப்சீர் என்றால் என்ன, அந்த அரபி வாசகத்தை இபாரத்தை வாசித்து பதில் சொன்னால் பல மணிக்கணக்கான நேரம் ஒரு வார்த்தைக்கே வேணும். நம்ம விளக்கங்களை சுருக்கமாக விளங்கி கொண்டால் இந்த தஃப்சீர் வகுப்பில் பிரயோஜனமாக இருக்கும். தர்ஜமா என்றால் அது தர்ஜுமத்து இல்லை, தர்ஜமத்து. ஆரம்பத்தில் இந்த தர்ஜுமத்துல் குர்ஆன் போட்டாங்க. தமிழ் மொழிபெயர்ப்பு வந்த ஆரம்பத்தில் தர்ஜுமத்துல் குர்ஆன். அது நமது ஊரை சேர்ந்த உலமாக்கள் தான் அது தர்ஜுமத்து இல்லை தர்ஜமத்து என்று மாற்றினார்கள் என்று வரலாறு கூறுகிறது. இப்போ தர்ஜமா என்றால் நேரடியான மொழிபெயர்ப்பு. தஃப்சீர் என்றால் குர்ஆனுக்கு அதனுடைய யதார்த்தமான விளக்கத்தை மனிதர்கள் தங்களுடைய தாக்கத்து தனது சக்திக்கு உட்பட்டு அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அந்த இல்மின் மூலமாக விளக்கம், இதுக்கு பேர் தஃப்சீர். மஹூதுன் அதாவது கஷ்ஃபு விளக்கம், இபானா தெளிவு. நம்ம பயான் சொல்கிறோம் இல்லையா, பயான் என்ன, தெளிவு. ஈதா அதனுடைய வெளிரங்கம். இதற்கு தான் தஃப்சீர்னு சொல்லுவாங்க. அப்போ தஃப்சீரில் நாம் எல்லா இதையும் நேரடியான மொழிபெயர்ப்பாக பண்ணிடுற
நம்ம ஒரே ஒரு செய்தி இன்ஷா அல்லாஹ் நம்ம சொல்லுவோம். உதாரணமாக டிரான்ஸ்லேஷன் இருக்கு இல்லையா, அரபி. இப்போ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் மொழிபெயர்ப்பு. அல்ஹம்து அனைத்து புகழும், லில்லாஹி அல்லாஹுக்கே உரித்தான, அவனுக்கே உரித்து, ரப்பில் ஆலமீன் அவன் அகிலத்தார்களை படைத்து பரிபக்குவப்படுத்தக்கூடிய போஷிக்கக்கூடிய இறைவன். இதுக்கு பேர் தர்ஜமா. அந்த தப்சீலில் என்ன சொல்லுவாங்க, அல்ஹம்து அனைத்து புகழும் என்றால் இந்த புகழ். தப்சீல் அப்படி சொல்லுவாங்க, அனைத்து புகழும் என்ன, எல்லா புகழும் என்றால் அதுக்கு நம்முடைய முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுகின்றார்கள், புகழில் 4 வகை இருக்குது. இந்த 4லேயே எல்லா புகழும் உள்ளே வந்துடும். அது சொல்லுவாங்க, முதலாவது ஹம்துல் ஹாலிகி லில் ஹாலிகி, அல்லாஹ் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வது. இப்போ அல்லாஹ் புகழ்றான இல்லை, இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ஸிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன், இந்த திக்ர் என்று சொல்லக்கூடிய இந்த வேதத்தை நாமே இறக்கினோம், இதை நாமே பாதுகாப்போம். அப்போ சுபஹானல்லாஹ் சுபஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி, அல்லாஹ் தஆலா புகழ்ந்து கொள்கிறான். இந்த உலகமெல்லாம் அழித்து ஒழிக்கப்பட்டு பிறகு அல்லாஹ் பார்ப்பானா. பார்த்த உடனே அவன் கேட்டானா, லிமனில் முல்குல்யோம், இப்போ யாருக்குப்பா ஆட்சி இருக்குது, இப்போ நான் தான் ஆட்சி, நான் தான் பெரியாருன்னு சொல்கிறான் இல்லையா. லிமனில் முல்குல்யோம், இப்போ உலகம்னு அழிச்சாச்சு, மீண்டும் மறு உலகம் போகக்கூடிய சூழல் அல்லாஹ் பார்ப்பானா. இப்போ எந்த அரசர், அந்த அரசர் எங்கே, அந்த தலைவர் எங்கே, அந்த பிரதமர், அந்த பிரசிடென்ட்டு எல்லாத்தையும் எங்கேன்னு கேட்பானா. யார் பதில் சொல்லுவா? எல்லாமே கொத்தா போயாச்சு. அவனே தனக்கு தானாகவே சொல்லிக்கோ, லில்லாஹில் வாஹிதுல் கஹ்ஹார், ஏகனான ஒருவனான அடக்கி ஆளக்கூடிய ஆற்றலுடைய அல்லாஹுக்கு தான் எல்லாம் இருக்குன்னு அவன் தான் அவன் சொல்கிறான். லஹு முல்கு ஸமாவாத்தி வல் அர்தி வமா பைனஹுமா வமா தஹ்த ஸரா, அவனுக்கே வானம் பூமி இந்த ரெண்டுக்கு மத்தியில் அகல பாதாளத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே அவனுக்கே உரித்து. இது அல்லாஹ் தன்னைத்தானே பகிர்ந்து கொள்கிறான். இன்னும் ஒன்று, இரண்டாவது ஹம்துல் ஹாலிகி லில் மஹ்லூகி, அல்லாஹ் தனது படைப்பினங்களை பகிர்ந்து கொள்வது. வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே உங்களை அல்லாஹ் நாம் அகிலத்தார்களுக்கு அருட்கொடையாக இரக்கமாக அனுப்பியிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் புகழ்கிறான். மூமின்களை அல்லாஹ் தஆலா நம்மை புகழுகிறான். என்ன ஒகான நஸ்ருல்லாஹி அலைனா, நஸ்ருல்லாஹ் அலைனா, அல்லாஹ் மூமின்களுக்கு உதவி செய்வது நம் மீது கட்டாய கடமை, நமக்கு அது வாஜிபாக ஆகிவிட்டு அல்லாஹ் நம்மளை புகழ்றானா இல்லையா. இன்னல்லதீன ஆமனு அல்லது இன்னல் முஸத்திகீன வல் முஸத்திகாத்தி, அது பெரிய ஆயத்தில் உண்மையாளர்கள் ஆண்கள் பெண்கள். இப்போ அல்லாஹ் ஹாலிக்கு மஹ்லூக்க நம்மளை புகழ்கிறான். இது 2வது வகை. 3வது வகை மஹ்லூக்கு நாம் அல்லாஹ்வை புகழ்கிறோம். ஹம்துல் மஹ்லூகி லில் ஹாலிகி, படைப்பை நாம் என்ன செய்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். அப்போ யாராவது மரண செய்திகள் கேட்டால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். யாராவது நமக்கு அல்லாஹ் தஆலா ஏதாவது ஒரு சந்தோஷத்தை தந்துட்டு அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் எத்தனையோ போடுறோமே, தூங்கி முடிச்சதுக்கு பின்னாலே அல்ஹம்துலில்லாஹ் இல்லது அஹ்யானா பஅத மா மாத்தனா. அது மாதிரி நோம்பு திறந்துருக்கிற அல்லாஹ் லக்கல் ஹம்து லக்கல் ஸம்து வ பிக ஆமன்து வ அலைக தவக்கல்து, அல்லாஹ்வை மஹ்லூக்குகள் ஹாலிகை அல்லாஹ்வை புகழ்வது 3வது வகை. 4வது ஹம்துல் மஹ்லூகி லில் மஹ்லூகி, படைப்பினங்களை புகழ்ந்து கொள். இப்போ நீங்கள் என்ன புகழ்றது, நான் உங்களை போடுறது. அவர் சிதையான மனுஷன், ரொம்ப சாலிஹான மனுஷன், ரொம்ப இபாதத்து மனுஷன், அவன் நல்ல சகாவத்து, கொடுக்கல் வாங்கல், ஏழைகளுக்கு அந்த உதவி செய்கிறது, கஷ்டப்பட்டவங்க கடனாளிகளுக்கு அந்த ஹாஜியார், அந்த சீதவி இது போவாங்க. சீதவி நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற நீங்கள் நம்மளை புகழ்றது, நாம் உங்களை புகழ்றது. படைப்பினங்களை புகழ்வது ஹம்துல் மஹ்லூகி லில் மஹ்லூகி, இது 4வது வகை. இந்த 5வது ஒன்று கிடையாது. புகழில் மொத்தம் 4 தான் இருக்குது. வேறு இதை தாண்டி ஒரு புகழ் வந்தால் இந்த 4க்குள்ளே உள்ள அடங்கிடும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவார்கள். இப்போ தண்ணி இருக்கு இல்லையா, நம்ம ஒது செய்யக்கூடிய தண்ணி, தஹூரு தாஹிர் நஜிஸ், 3 தான் இருக்குது உலகத்தில். லிக்யூடு திரவமாக இருக்கக்கூடிய அந்த தண்ணி முதல்ல தஹூர், தானும் சுத்தமாக இருந்து பிற பொருளை சுத்தப்படுத்தக்கூடியது. ஃபஸ்ட்டு குவாலிட்டி அதான்.
தானும் சுத்தமாக இருப்பது பிற பொருளையும் சுத்தப்படுத்தும். பொது செஞ்சுக்கலாம், நஜீஸை நீக்கலாம், ஜனாபத்து ஃபர்தான அல்லது நஃபிலான சுன்னத்தான படிப்பை குளித்துக் கொள்ளலாம். அப்போ அந்த தண்ணி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் தஹூரான தண்ணியாக மாவுல் முத்தலக்காக இருக்க வேண்டும். இப்போ நம்ம உதாரணமாக நம்ம ஹவுது தண்ணி, டேப் வாட்ரு, மலை தண்ணி, கடல் தண்ணி, இந்த ஃபால்ஸில் வரக்கூடிய வாட்டர் ஃபால்ஸ் தண்ணி, கிணத்து தண்ணி, ஊற்று தண்ணி, இது எல்லாமே தஹூரில் தான் வரும். தான் சுத்தமாக இருக்கும், பிற பொருளை சுத்தப்படுத்தும். இரண்டாவது தாஹீர், தான் சுத்தமாக இருக்கும் ஆனால் பிற பொருளை சுத்தப்படுத்துது. ஒரு ஆள் பெரிய தென்னந்தோப்பு வச்சுருக்கிறேன், இல்லை நான் அந்த இளநீரில் தான் அதை எடுத்து இளநீரில் தொட்டியில் இளநீர் நறுக்கு அதில் தான் நான் ஒது செய்வேன்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? நான் இளநீர் நஜீஸாக இல்லை, தாஹிர் தான் சுத்தமாக இருக்குது, அதை கொண்டு ஒது செய்ய இயலாது. ஃபர்தான குளிப்பை நிறைவேற்ற இயலாது. ஏதாவது நஜீஸ் பட்டத்து ஆடையில் உடலில் உறுப்பில் ஏதாவது பட்டுன்னு சொன்னால் நஜீஸை இளநீரை கொண்டு நிற்க முடியுமா? முடியாது. அது துணை பெயரோடு போய்டும். ஆனால் அது என்னது சுத்தம்தான். இது ரெண்டாவது. மூணாவது நஜீஸ், தானும் சுத்தம் இல்லை, பிற பொருளையும் சுத்தப்படுத்தாது. அந்த கான் தண்ணி, டைனஜி தண்ணி, அதெல்லாம் என்னது மூணாவது வகை. இப்போ இதை நம்ம சொல்லக்கூடிய ஃபொக்கஹாக்கள் சொல்லுவார்கள், இந்த நாலாவது வகை உலகத்தில் ஒன்றும் இல்லை. உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த லிக்யூடு என்று சொல்லக்கூடிய திரவமாக இருக்கக்கூடியது இந்த மூணில் ஒன்றும் கட்டுப்படும். இப்போ பெட்ரோல் இருக்குது, அது எதில் வந்துடும்? தான் சுத்தமாக இருக்கும், பிற பொருளை சுத்தப்படுத்த முடியாது, அது வந்துடும் அதில். அது மாதிரி எந்த திரவமாக இருந்தாலும் இந்த மூணில் தான் இருக்குது, நாலாவது ஒன்று கிடையாது. அது மாதிரி புகழ் என்றால் இந்த நாலில் ஒன்று தான். அல்லாஹ்வை புகழ்வது, அல்லாஹ் அடியார்களை புகழ்வது, அடியார்கள் அல்லாஹ்வை புகழ்வது, அடியார்களை புகழ்வது. இந்த புகழை எல்லாத்தையும் இந்த அலிஃப்லாம் இருக்குல்ல, அல் ஹம்து அலிஃப்லாம், அதுக்கு அல் இஸ்திக்ராக்னு சொல்லுவாங்க. அலிஃப்லாம் அல் இஸ்திக்ராக், எல்லா புகழையும் அது அடைய வளைய சூழ்ந்து கொள்ளப்போ எல்லா புகழையும் அதை எடுத்துக்கொள்ளும். அப்போ இது தஃப்சீர். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நம்ம வெளிரங்கமாக மொழிபெயர்ப்பை நம்ம என்ன செய்வோம்? மொழிபெயர்ப்பை பார்த்துட்டு எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு தான்ப்பா, அதான் எல்லா புகழோட என்ன, அதில் எத்தனை வகை இருக்குது, இது எது மூலமாக தெரிய வருதுன்னு சொன்னால் இந்த தஃப்சீர் மூலமாக. அதனால் இந்த தஃப்சீர் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அந்த ஆற்றல் இருக்குது. அது அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு அற்புதமான இதாக வச்சிருக்கிறான் குர்ஆனுக்கு. அதை கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்படி அற்புதமான ஒரு வேதம். நம்ம எவ்வளோ பெரிய ஒரு கசீதா இருக்குது, அரபில் தான் நல்ல ஆராணம் பைத்து மௌலுது, அது பெரிய கசீதா இதாக இருக்குன்னு சொல்லுங்க. ஒரு 5 தடவை கேளுங்க, ஒரு சடம் ஏற்படத்தான் செய்யும். அது இயற்கை. அது எந்த பாஷையில் இருந்தாலும் அப்படித்தான். குர்ஆன் எடுத்து ஓதை பாருங்கள், என்றைக்கா சடவு வருதான்னு பாருங்கள், வரவே வராது. அதுதான் இந்த ரெண்டுக்கும் உண்டான வித்தியாசம் தான். நாம் ஓத இல்லை, கிராத்து ஒரு டேப்பை பெரிய காரி ஓதுனா அப்துல் பாசித்து, அது மாதிரி சலீல் ஹுஸ்ரி, இன்னும் எத்தனையோ காரியங்கள்லாம் பேர் இருக்கிறாங்க. இந்த குராத்தை போட்டு அதை கொஞ்சம் கேட்டுட்டு இருந்தால் செலவு என்பதே வராது. இந்த ஒன்று தான் அதனுடைய மோஜிசாத், மறைக்கல், அற்புதம். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான இந்த குர்ஆனுக்கு தஃப்சீர் என்பது மிக முக்கியமான ஒரு விளக்கமாக இருக்கிறது. இப்போ நாம் இது சம்பந்தமான இது அதனோட ரிலேட்டட் நியூஸாக இருக்கிறதுனால நாம் அந்த சூரா அல் கௌசரை எடுத்திருக்குது. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர் இன்னொரு 5 நிமிஷத்தில் நாம் முடிச்சுட்டு நாளை அதை பற்றி நாம் சொல்லுவோம். பொதுவாக கௌசர்னு சொன்னால் நாம் என்ன அறிந்திருக்கிறோம்? கௌசர் நீர் தடாகம், ஹவுதுல் கௌதர். நம்ம டெய்லி ஓதுறோம் துவாவில். ஒயிலில் ஹவுதி வாரிதி 10ஆம் சலாத்தில் துவாவில் அல்லாஹும்ம ஜஅல்னா பில் ஈமானி காமிலி ஒயிலில் ஹவுதி வாரிதி, யா அல்லாஹ் நாளை மறுமையில் எங்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீ ஒரு பெரிய நீர் தடாகத்தை கொடுக்கிறிய, அதுக்கு வரக்கூடிய வாய்ப்பாக எங்களை ஆக்கிவிடுது. இந்த ஹவுதுல் கௌதருக்கு நான் போய் தான் ஆகணும். அங்கே இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் மஹ்ஷரில் சாதாரணமாக 102, 108 டிகிரி வெயில் அடித்தா நம்மளால் தாங்க முடியல. மறுமையில் எப்படி இருக்கும்? மஹ்ஷருடைய இதை பற்றி சொல்லும்போது இல்லை ஹதீதுகள் சொல்லுகின்றார்கள், மஹ்ஷருடைய அந்த வேதனை அல்லோலோ கல்லோலோ படக்கூடிய அந்த சூழ்நிலை எப்படி இருக்குமா?
அவங்க அதில் கஷ்டப்படக்கூடிய மக்கள் சொல்லுவாங்க, ரப்பனா அரிஹ்னா வலவ் இலன் நார், யா அல்லாஹ் இந்த நரகத்துக்காவது அனுப்பிடுறேன், அங்கேயாவது கொஞ்சம் நேரம் ராகத்தாக இருக்கலாமே அப்படின்னு. நரகத்தில் அந்த ராகத்தை எங்கே இருக்குது? அப்போ நரகத்துக்கு போனாங்களா, அதை அனுபவித்தாங்க? இல்லை, நரகத்துக்காவது எங்களை அனுப்பிடு, இந்த இதை எங்களால் தாங்க முடியலையே அப்படின்பாங்களோ. ரப்பனா அரிஹ்னா வலவ் இலன் நார், நரகத்துக்காக எங்களை அனுப்பிடு, அங்கேயாவது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறாங்க பார்ப்போம். இது மஹ்ஷருடைய அந்த சூழ்நிலைகள் பயங்கரமாக இருக்குதுன்ட்டு அந்த அடியார்கள் சொல்வதை அன்னலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அப்போ அந்த நேரத்தில் இந்த ஹவுதுல் கௌதருக்கு எல்லாருமே வருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் கொண்ட நன்மக்கள் அல்லாஹ் அவங்களுக்குன்னு கொடுத்தது. இப்போ நாம் ஹவுதுல் கௌதர் இன்னா அத்தைனா கல் கௌசர் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு நாம் கௌசரை தந்திருக்கிறோம் என்றால் நமக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் வர்றது ஹவுதுல் கௌதர் தடாகம் தான். ஆனால் அது இருக்குது. ஆனால் இந்த இடத்துல முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் சொன்னால் ஹவுதுல் கௌதர் என்றால் ஆத்தைனா அல் கௌசர் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் கொடுத்த அபரிவிதமான நன்மைகள். அதனுடைய விளக்கம் நிறைய இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நாளை தஃப்சீர் வகுப்பில் அதை சொல்லி நாம் முடிப்போம். நிறைய இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எப்படி என்னென்ன நன்மைகள்லாம் கொடுத்தான், அந்த பெரிய அளப்பெரிய அந்த நன்மைகள் உண்டானது தான் ஹவுதுல் கௌதர். இப்போ அது 100 மடங்குனா அந்த 100ல் 1 தான் ஹவுதுல் கௌதர். அதை பற்றி நிறைய செய்திகள் இருக்குது. அது எப்படி இருக்கும், அது எப்படிப்பட்ட அற்புதமான இது. அப்போ அது சிறிய சூறா குரானில் 108வது சூறா. அதில் 3 வசனம் தான், 10 சொற்கள் தான் இருக்குது. ஒரே ஒரு ருக்கு, 35 எழுத்துக்கள் இருக்குது சூரா கௌசரில். நம்ம சின்ன சூறான்னு சொல்லுவோம், ஆனால் அந்த சூறா தான் நாம் ஏற்கனவே சொன்னோமே, அரபிகளுக்கு சவாலாக அனுப்பப்பட்ட அந்த சவாலாக வந்தது இந்த சூறா தான். காபாவுடைய திரையில் ஒவ்வொரு நாளும் ஒரு வசனத்தை எழுதிட்டு போயிடுவார். ஒரு பெரிய புலவர் வருவார், அவர் ஒன்று எழுதிடுவார். அடுத்த ஆள் வருவார், அவர் அதுக்கு கீழே இன்னொரு கவிதைக்கு இக்கவிக்கு என்ன புது கவிதைன்னா அது ஒரு கவிதை எழுதுவார். இதுதான் போட்டி. ஒரு சஹாபி போய் இந்த இன்னா ஆத்தைனா கல் கௌசர் சல்லிலி ரப்பிக வன்ஹர் இன்னா ஷானியக ஹுவல் அப்தர் இதை எழுதிட்டு போயிட்டாங்க. பார்ப்போம், இதை கொண்டு வாங்க பார்ப்போம். அவங்க மைண்டு பார்க்குறாங்க, முடியுமா? இது அல்லாஹ்வுடைய வசனம் அல்லவா? எவ்வளோ அந்த அரபிகள் அதாவது சொல்லுவாங்க, அல் காரியா கமல் காரியா உமா அதிரா கமல் காரியா அல் ஃபீல் உமல் ஃபீல் உமா அதிரா கமல் ஃபீல் குல்லு ஃபீலின் லஹு தனபுன் கவி அப்படிலாம் சொல்லுவாங்க. அதில் ஏதாவது ஒன்று கட்டாயம், ஒன்று இலக்கணம் போயிடும், அதில் இலக்கியம் இருக்காது, அல்லது எதாவது மேட்ச் இருக்காது, ரிஜெக்ட் ஆகிடும். இந்த சூரா கௌசரை எழுதி அதை சவாலாக சஹாபி எழுதுனது பின்னால் எல்லோரும் பார்க்குறான், புதுசாக இருக்குது. கடைசியில் ஒரு வார்த்தை எழுதணும். என்ன வார்த்தை தெரியுமா? மாஹாத கவுலுல் பஷர், இது இறைவனுடைய, இது மனிதனுடைய சொல் அல்ல. அவ்வளோதான், அவங்கள இயலாமல். மாஹாத கவுலுல் பஷர் இன்னா ஆத்தைனா கல் கௌசர், நபியே உங்களுக்கு ஹவுதுல் கௌதரை அதிகமான அளப்பெரிய நன்மைகளை உங்களுக்கு தந்தோம். ஒமா அதிராக்க இன்னா ஆத்தைனா கல் கௌசர் ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர், அதற்காக அல்லாஹ்வுக்கு நீங்கள் நன்றி செலுத்தும் முகமாக அவனை தொழுது அவனுக்காக அறுத்து பலியிடுவீர்களாக. இன்ன ஷானியக ஹுவல் அப்தர், உங்களை வம்சம் இல்லை என்று சொன்னானே அவன் தான் வம்சம் இல்லாதவன். அது விளக்கம் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நாம் சொல்லி முடிப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யாராவது மனிதர்களில் அது முஸ்லீமோ அது காஃபிரோ முஷ்ரிக்கோ யாராக இருந்தாலும் சரி, இந்த வரலாறுகள் ஃபுல்லாக நம்ம பார்க்குறோம். யாராவது ஏசிட்டு அவன் கல்லை போல் இருப்பாங்க, அதை பற்றி அது கேர் பண்ணுறது இல்லை. இந்த இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் இருந்தால் என்ன நடக்கும்? அவ்வளோதான். பனு இஸ்ரவேலர்களில் இந்த 2 பேருக்கு மத்தியில் பிரச்சனை. மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய ஆளை ஃபிரௌனுடைய ஆளை என்னமோ தகராறு பண்ணிட்டான். இவர் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. மூசா அலைஹிஸ்ஸலாமே இது ஃபிரௌனுடைய ஆள் என்ன இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டான், இங்கே வான்னு அவனை கூப்பிட்டாங்க. லேசாக தட்டு தான் தட்டினாங்க, ஆள் முடிஞ்சது. இப்போ வக்கத்துக்கு மூசா பகவா அலைஹி,
ஒரு 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 லேசை பிடிச்சி தள்ளி விட்டாங்க, ஆளு மௌத்து மூசா அலைஹிஸ்ஸலாம். அப்போ எல்லா நபிமார்களுக்கும் வித்தியாசமானவர்கள் நம்மளுடைய கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாத்தையும் தலையிலத்தையும் போட்டுக்கிறோம். போட்டும் போய் என் தாயிஃபில் நடக்கு இல்லையா? தாயிஃபில் என்ன நடந்து? அந்த மலக்குமார்கள்லாம் வந்துட்டாங்க. மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ்வுடைய நபியே நாயகமே. இந்த ஒரே ஒரு செய்தி சொல்லி நான் இன்ஷா அல்லாஹ் நிறைய செய்தி சொல்கிறேன். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 1000 வருஷம் வாழ்ந்தார்கள். 1000 வருஷம் இரவு பகலெல்லாம் அல்லாஹ் இந்த கலிமாவை இஸ்லாத்தை எடுத்து சொன்னாங்க. அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது ஒரு ரிவாயத்தில் 80 பேர், இன்னொரு ரிவாயத்தில் 8 பேர் தான். அப்புறம் கப்பல் கட்டினாங்க, தூஃபான், பெரிய சுனாமி வந்தது, அது வேறு சப்ஜெக்டு. 1000 வருஷம் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது எத்தனை பேர்? கொஞ்சம் பேர் தான். கடைசியில் வேறு முடியலன்னு அல்லாட்ட ஒரு துவா கேட்டாங்க. ரப்பி லா ததர் அலல் அர்தி மினல் காஃபிரீன தையாரா. யா அல்லாஹ், இன்னி தாவத்து கௌமி லைலம் வ நஹாரா ஃபலம் யஸிதுஹும் துஆஇ இல்லா ஃபிராரா. இரவு பகலும் பார்க்காம உனக்காக உன்னுடைய மார்க்கத்தை சொல்லி அதை வாங்கப்பா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்க நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். எல்லாம் விரண்டு ஓடுறானே தவிர யாருமே உன்னை ஏற்றுக்கொள்ளல. எனவே ரப்பி லா ததர் அலல் அர்தி மினல் காஃபிரீன தையாரா, இனி எவனையும் விட்டு வைக்காது. இதுக்கு மேலே எனக்கு பொறுமையும் இல்லை. 950 வருஷம் நபியாக இருந்தவர்கள். இன்னக இன் ததரும், ஒருவேளை நீ விட்டு வைத்தால் இதில்லு இபாதக, உனக்கு கொஞ்சம் நெஞ்சம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டானே அவனையும் வழிகெடுத்துருவான். வலா எளிது இல்லா ஃபாஜிரன் கஃபாரா. சரி, இவனுக்கு பின்னால் பிறக்கக்கூடிய குழந்தையாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுமா? அதுவும் கெட்டவனாக தான் இருப்பான் அப்படின்ட்டு பதுவா செஞ்சுட்டான். சூரா நூஹுல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். கடைசியில் தான் என்ன செஞ்சான்? அப்படியா, சரி நீங்கள் ஒரு கப்பலை ரெடி பண்ணுங்கள், அது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க அவங்க அந்த ஒவ்வொரு படைப்புங்களும் ஒரு ஜோடியை தூக்கி வைங்க, நான் ஒரு சுனாமி அனுப்புகிறேன், அதோடு எல்லாத்தையும் ஹலாக்காக்கிட்டு இந்த சஃபீனா இந்த கப்பலை ஏற்றி காப்பாற்றணும்னு சொன்னவங்க எது வரல. இதே மாதிரி தாயிஃப் நகரத்தில் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான வேதனை கொடுத்தார்கள். அவங்க ரத்தம்னா வலிந்து ஓடக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய அந்த படை வந்து விட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நாயகமே மலைகளை கொண்டு சாட்டப்பட்ட ஏதோ அந்த மலக்குமார்கள் வந்துருக்காது. தாயிஃபில் மலைக்கு மத்தியில் தான் இருக்குது. தாயிஃபுக்கு போனவங்க தெரியும், மலைகளுக்கு மத்தியில் தான் இருக்குது. இந்த மலைகளுக்கு பொறுப்பான மலக்குமார்கள் ஏதோ ரெடியாக இருக்கிறார்கள், தங்களுடைய உத்தரவை எதிர்பார்க்கிறார்கள். நீங்கள் ஆண்டு சொன்னால் போதும், அந்த 2 மலை இப்படி ஒன்றா சேர்ந்துட்டு முடிஞ்சு போச்சு. அம்மி குலவிக்கு மத்தியில் எனக்கு தேங்காய் மாதிரி அது சட்னியாக போயிடுவான். என்ன சொல்றியா? அப்போ இந்த கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? இவங்க தான் பொறுமையின் சின்னமாக ஆகிட்டேன். இல்லை அல்லாஹ் மஹதி கௌமி ஃபைன்னஹும் லா யஅலமூன். யா அல்லாஹ், எனது கூட்டத்தார்கள் எனக்கு அநியாயம் செய்றானே, இவனை நீ மன்னிச்சுட்டு, இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாட்டாலும் கூட இவனுக்கு பிறக்கிற குழந்தையாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அது நேரம் மொத்தமானது. நம்ம அந்த கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடாது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பதுவா செய்தார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கண்ணோட்டம் இருக்கக்கூடாது. நம்ம விளக்கம் தஃப்சீருக்காக வேண்டி அதை சொல்கிறோம். இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட இவர்கள் பிறக்கக்கூடிய குழந்தையாவது என்ன செய்யும்? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும். அல்லாஹ் மஹதி கௌமி, அவங்க மன்னிச்சிருங்க அப்படின்றாங்க, துவா செய்தார்கள். இந்த அரபு நாடுகளினுடைய கோடை வாசஸ்தலமாக இந்த தாயிஃப் நகரம் இன்று இருக்கிறது. நம்ம உம்ரா ஹஜ்ஜுக்குலாம் போனவங்க தாயிஃப் ஹிஸ்லாம் போனோம். அங்கே ஒரு கர்ண மனாசில் ஒரு மீகாத் இருக்குது. இன்றைக்கு தாயிஃப் வந்து அரபுகளினுடைய கோடை வாசஸ்தலம். நமக்கு அல்லாஹ் தஆலா தான் இருக்கக்கூடிய இந்த ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ தான். எனவே தஃப்சீர் என்பது நாம் குர்ஆனுடைய நேரடியான ஒரு மொழிபெயர்ப்பு என்பது தர்ஜமா. அதனுடைய அந்த முஃபஸ்ஸிரீன்கள் அதை சுற்றி உள்ளும் வெளியும் அதை அலசி ஆராய்ந்து சொல்லப்பட்டக்கூடிய அந்த விளக்கத்துக்கு பேர் தஃப்சீர். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனித ரமலானிலே அவனுடைய வேதத்தை பற்றி பேசக்கூடிய நசீபை எனக்கும் கேட்கக்கூடிய அந்த வாய்ப்பு நம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்ததை போன்று அதை கொண்டு செயல்படக்கூடிய நசீபை அல்லாஹ் தந்தருள்வானாக. இந்த குர்ஆன் ஷரீஃபும் நாம் நோக்கக்கூடிய நோன்பையும் அல்லாஹ் நமக்கு மறுமையிலே சாதகமான முறையில் சாட்சி சொல்லக்கூடிய எந்த குர்ஆனும்
அந்த நோன்பு அல்லாஹ்விட்ட நாளைக்கு ஆர்குமெண்ட் பண்ணுமா, யா அல்லாஹ் அவனை நான் தூங்க விடாமல் ஓதவே வச்சேன், அதனால் அவனை மன்னிச்சிரு, எந்த ஷஃபாத்தை அவன்கிட்ட பேரில் ஏற்றுக்கொள் நோன்பு சொல்லுமா. யா அல்லாஹ் இவன் பக்கத்திலேயே உணவு இருந்தாலும் உனக்காக அவன் என்ன செய்தான், அதை விட்டு தன்னுடைய உள்ளத்தை கட்டுப்படுத்தி உனக்காக நோன்பு நோற்றான். அதனால தான் அஸ்ஸௌமுலி வான அஜ்ஸீபி, நோன்பு எனக்கு உரியது, நான் தான் அதுக்கு பொழிந்தான், எல்லாமே அவனுக்கு தானே, விசேஷப்படுத்தி தன்னோடு இணைத்து கொண்டான். அப்போ நோன்பு அல்லாஹ்விடத்துல மன்றாடும், அவனை நான் தூங்க விடாமல் வச்சேன், அப்புறம் ஹலாலான மனைவி பக்கத்தில் இருந்தாலும் அவளோட இன்பம் அனுபவிக்கிற நோம்போடு இருக்கும்போது அதெல்லாம் நான் தடுத்தேன், எனவே என்னுடைய பரிந்துரை நீ ஏற்றுக்கொள்வாய். இந்த ரெண்டும் அல்லாஹ்விடத்தில் மன்றாடும் என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அந்த நோன்பும் அந்த புனிதமான இந்த வேதமும் ஏனைய எல்லா இபாதத்துகளும் நாளை மறுமையிலே நமக்காக மன்றாடி கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தை பெற்றவர்களாக கௌதுனுடைய நீர் அந்தக்கூடிய நசீபை கண்மணி ஸல்லல்லாஹு அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே கூடி இருக்கக்கூடிய சூழ்நிலை அல்லாஹ் நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நமது சந்ததிகளுக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا محمد وآله وصحبه عدد ما في الله صلاة دائمة بدوام ملك الله. اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمن تكسير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. اللهم اجعلنا في هذا الشهر الشريف من السعداء المقبولين، ولا تجعلنا يا الله يا رحمن يا رحيم من الأشقياء المطرودين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على سيد خلقه ونور ياسه سيدنا محمد وآله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله. 10 நிமிஷம் கூட்டிட்டு அதெல்லாம் பிரச்சனை.